நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என மீண்டும் வலியுறுத்துகிறேன். இன்று இந்தியாவை கட்டி ஆண்ட மாமன்னன் அசோக சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றில் ஒரு சில பகுதிகளை மட்டும் காண இருக்கிறோம். அசோகருடைய தந்தை மரணமடைந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அசோகர் மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராக மகுடம் தரித்தார். அவருடைய தந்தை இறந்து 4 ஆண்டுகள். ஏன் அசோகர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு தாமதமானது என்ற கேள்வி வரலாற்றில் வழிநெடுகிலும் கேட்கப்படுகிறது. அதற்கு வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. அசோகர் அந்த புறத்திலே நாட்டம் கொண்டவர். ஆகவே அவர் அந்த புறத்திலிருந்து மீண்டு வருவதற்கே 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் அதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லை. அதே நேரத்தில் அசோகருடைய தந்தைக்கு எண்ணற்ற மனைவிகளும் ஏராளமான மகன்களும் இருந்தார்கள். ஆகவே அவர்களோடு நடந்த வாரிசு உரிமை போர் அவருடைய தந்தை இறந்ததற்கு பிறகு அரண்மனைக்குள் இரத்த களரி ஏற்பட்டது. 4 ஆண்டுகள் தொடர்ந்து அண்ணன் தம்பிகள் போரிட்டு கொண்டிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்ப்பது என்ற நிலையில் அரண்மனையில் இரத்த ஆறு ஓடியது. ஒரு வழியாக அனைவரையும் ஒழித்து கட்டிவிட்டு அசோகர் அந்த இரத்தத்தில் நடந்து வந்துதான் மகுடம் தரித்தார் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அதை மறுப்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கும் சரியான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. எப்படி இருந்தாலும் அசோகர் ஒரு இந்து மன்னனாகத்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவர் சிவனை வணங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அசோகருடைய காலத்தில் தான் மௌரிய சாம்ராஜ்யம் ஆப்கானிஸ்தானிலிருந்து தென்னிந்தியாவில் தமிழகம் வரை பரவி கிடந்தது. அசோகர் வெற்றி பெறாத கைப்பற்றாத ஒரு பகுதி எதுவென்று கேட்டால் தமிழகத்தின் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ பேரரசுகள். அந்த அளவிற்கு இவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை அன்றைக்கு ஏற்படுத்தி இருந்தார்கள். சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும். இவர்களுக்குள் 1000 சண்டைகள் இருந்தாலும் உலகின் பல நாடுகளை வென்ற அசோகர், உலகின் பல நாடுகள் என்றால் இந்தியாவே அன்றைக்கு பல நாடுகளாகத்தான் பிரிந்திருந்தது. இந்தியாவும் உலகின் பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அப்படி ஆப்கானிஸ்தான் வரை பறந்து விரிந்து கிடந்த நாடுகளை எல்லாம் மௌரிய பேரரசுக்கு உட்பட்டு இருந்த பொழுது தமிழகத்தில் இருந்த சேர, சோழ, பாண்டிய, பல்லவ பேரரசுகள் மட்டும் தனி அரசுகளாக ஜொலித்தது. அசோகர் இவர்களை தனியாக ஆட்சி நடத்த அனுமதித்தார் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாரும் எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு மிக பெரும் படையுடன் இவர்கள் அனைவரும் இணைந்து நின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் எது உண்மை என்று ஆராய்ந்து பார்த்தால் யாரும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு அந்நியர்கள் வந்து சேர அரசையோ, சோழ அரசையோ, பாண்டிய அரசையோ கைப்பற்ற முடியாத அளவிற்கு அசோகர் மௌரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட பொழுது இவர்கள் கூட்டணி அமைத்திருந்தார்கள். ஆகவேதான் இவர்களோடு சண்டை செய்வதற்கு அவர்கள் தயங்கினார்கள் என்பதுதான் உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அசோகர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அசோகர் மிகவும் ஜாலியான மன்னராக மது குடிப்பது, அரண்மனையில் அலைகளோடு ஆட்டம் போடுவது, அந்த புறத்தில் இருப்பது, சுகமாக வாழ்வது, இப்படித்தான் அசோகரும் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அசோகர் ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறார். அதுதான் கலிங்க நாடு, இன்றைய ஒரிசா. கலிங்கம் மட்டும் அசோகருக்கும் மௌரிய பேரரசுக்கும் கட்டுப்படாமல் இருந்தது. ஆகவே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கலிங்க பேரரசின் மீது படையெடுத்தார் அசோகர் மகத நாடு.
அந்த மகத நாட்டின் மீது அசோகர் படையெடுத்து போரிட்ட பொழுது உக்கிரமான போர். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் மௌரிய படை எந்த போர்க்களத்தையும் சந்திக்கவில்லை. வாய்ப்பு கிடைத்தவுடன் இந்த போர்க்களத்திலே மௌரிய படைகள் புகுந்து விளையாடினார்கள். இரத்த களரியை ஏற்படுத்தினார்கள். பல லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். 1 லட்சம் பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக மௌரிய மன்னன் அசோகன் அந்த போர்க்களத்திற்கு வந்து பார்த்துவிட்டு திரும்பி செல்கின்ற பொழுது அவருடைய ரதத்திலே மிகவும் சோகமே வடிவான நிலையில் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. அதற்கடுத்து அரண்மனைக்கு போன அசோகர் அங்கே நடந்த கொடுமைகள், பல உயிரிழந்த காட்சிகள், அவலங்கள், ஓடிய இரத்த ஆறு, அங்கே கேட்ட கூக்குரல்கள், கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்த பெண்கள், அவர்கள் அழுது அரற்றிய ஓலங்கள், இவையெல்லாம் அசோகரை பாதித்தது. அதற்கு பிறகுதான் அசோகர் பிரகடனப்படுத்தினார், இனி எக்காரணத்தை கொண்டும் போரை நடத்தக்கூடாது, உயிர்கள் மாயக்கூடாது, உதிரம் பெருகக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு வந்தார் என்று ஒரு கல்வெட்டு இன்றைக்கும் சாட்சியமாக இருக்கிறது. அசோகர் இப்படி முடிவெடுத்ததற்கு பிறகு அதற்கு பிறகுதான் அசோகர் புத்த மதத்தை தழுவுகிறார். புத்த மதத்தை தழுவிய அசோகர் புத்த மதத்தை உலகெங்கும் பரப்புகிறார். ஆனால் மகத நாட்டின் மீது கலிங்க படையெடுப்பு நடைபெறுவதற்கு முன்பு அசோகர் வேறு எங்காவது சண்டை போட்டாரா, போர் நடத்தினாரா என்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள், இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் கலிங்க போருக்கு பிறகு அசோகர் எந்த போரிலும் ஈடுபடவில்லை. அதற்கு பிறகு அசோகர் போரை வெறுத்தார். அசோகர் அதற்கு பிறகு புத்த மதத்தை தழுவினார். உயிர்களை கொல்லாமையை பற்றி வலியுறுத்தினார். மன்னர்கள் வேட்டைக்கு செல்லக்கூடாது, உயிர்களை வேட்டையாடக்கூடாது என்று வலியுறுத்தினார். அதற்கு எடுத்துக்காட்டாக அசோகர் வேட்டையாடுவதை நிறுத்தினார். அதை பார்த்து மக்கள் பரிகாசம் செய்தார்கள். விலங்கினங்களை வேட்டையாடாத ஒரு மன்னன் இருக்கலாமா என்று கேட்டார்கள். ஆனால் அசோகர் உயிர்களை கொல்வது பாவம் என்று சொன்னார். அவருடைய ராஜ்யத்திற்குள் உயிர்களை கொல்வதை தடை செய்தார். ஒரே நேரத்தில் துறவியாகவும் மன்னனாகவும் அசோகர் வாழ்ந்தார். அப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தவர் கிரேக்க நாட்டின் தத்துவ மேதை பிளாட்டோ. கிரேக்கத்தில் யாரேனும் ஒரு மன்னனாவது ஒரே நேரத்தில் துறவியாகவும் மன்னனாகவும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் கிரேக்கத்தில் இருக்கின்ற மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மன்னனை பார்க்க விரும்பவில்லை. துறவியாகவும் மன்னனாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை அங்கீகரிக்க கிரேக்க மக்கள் மறுத்தார்கள். ஆனால் மென்மையான இதயம் படைத்த இந்திய மக்கள் ஒரே நேரத்தில் மன்னனாகவும் இருக்கலாம், துறவியாகவும் இருக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அசோகர் வாழ்ந்து காட்டினார் என்று சொன்னால், வான் உலகத்தில் இருந்து உயிர் நீத்த பிளாட்டோ அன்றைக்கு அசோகரை வாழ்த்தி இருக்கக்கூடும். அப்படித்தான் அசோகர் துறவியாகவும் இருந்தார், மன்னனாகவும் வாழ்ந்தார். அவர் துறவியாக இருக்கும் பொழுது துறவியாக இருந்தார், மன்னனாக இருக்கும் பொழுது மன்னனாக இருந்தார். இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளவில்லை. புத்த மதத்தை பரப்பிய அசோகருடைய கடந்த கால வரலாற்றை பற்றி இன்றைக்கும் இலங்கையிலே இருக்கின்ற சிங்கள மொழியிலே எழுதப்பட்ட பல வரலாற்று நூல்கள், அசோகர் புத்த மதத்தை தழுவுவதற்கு முன்பு மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தார். அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களை கொன்றார். இரத்த உறவுகளோடு ஒரு மிகப்பெரிய போரை நடத்தினார். வாளெடுத்து போரிட்டு இரத்த வெறியாட்டத்தை தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நிகழ்த்தி அதற்கு பிறகுதான் அவர் அரியணைக்கு வந்தார் என்று பல நாவல்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அவற்றுக்கெல்லாம் இன்று வரை சரியான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கூட அசோகர் புத்த மதத்தை தழுவுவதற்கு முன்பு எப்படி வாழ்ந்திருந்தாலும் புத்த மதத்தை தழுவியதற்கு பிறகு ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்தார். அதே நேரத்தில் அசோகர் குடிமக்களுக்கு போதித்த முக்கியமான உண்மைகள் என்னவென்று கேட்டால், எந்த ஒரு குழந்தையும் தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவருடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று போதித்தார் அசோகர். அப்படி போதித்த அசோகர் பல ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை தந்து, மக்கள் போற்றுகின்ற ஆட்சியை தந்து மறைந்தார். அசோகர் மறைந்தாலும் இன்று வரை அவருடைய புகழ் மறையவில்லை. அசோகர் காலத்தில் பறந்து விரிந்து கிடந்த மௌரிய பேரரசு அதற்கு பிறகு முகலாயர்கள் படையெடுப்பில் மௌரிய பேரரசு எங்கே போனது என்று தெரியவில்லை. இறுதியாக ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு தான்
ஒட்டுமொத்தமாக இந்தியாவை அடிமைப்படுத்தியது என்பது நம்முடைய கடந்த கால வரலாறு என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.